வெல்கம் டு பிரபவாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப ஸ்பாஞ்சியான ப்ளம் கேக் சிம்பிளான மெத்தடில் செய்ய போகிறோம். இதுக்கு சுகர் கேரமலைஸ் பண்ண வேண்டாம், ஆரஞ்சு ஜூஸ் வேண்டாம். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு சிம்பிளான மெத்தடில் டேஸ்டியான ஸ்பாஞ்சியான ப்ளம் கேக் செய்ய போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப்பு மைதா மாவு எடுத்துக்கலாம். இது 150 கிராம் அளவில் இருக்கும். இதோட அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் சோடா மாவு ரெண்டும் சேர்த்து சலிச்சுக்கலாம். இப்போ மாவை சலித்ததுக்கப்புறம் கொக்கோ பவுட்ரு 1/2 டேபிள் ஸ்பூனு, இதையும் சலித்து எடுத்துக்கலாம். இது வந்து டார்க்கு கலருக்காக. கொக்கோ பவுட்ரு இல்லைன்னா அரை டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுட்ரு சேர்த்துக்கலாம். அடுத்து நாட்டு சக்கரை ஒரு 3/4 கப் அளவு சேர்த்துட்டு ஒரு பிஞ்சு உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு அதிகமாகிடக்கூடாது, அப்புறம் சுத்தமாக கேக் டேஸ்ட்டே கெட்டு போயிடும். இப்போ ஸ்பூனால் இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் கிளறி விட்டதுக்கப்புறமா ஒரு மிக்சி கப்பில் ஒரு முட்டையை உடச்சி போட்டுட்டு ரீஃபைண்ட் ஆயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவில் சேர்த்துக்கலாம். இதை ஒரு 10 செகண்டு மிக்சியில் வச்சு அடித்து எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் முட்டை அடித்ததை சேர்த்துட்டு இதை நல்லா கலக்கி விட்டுடலாம். இது திக்காக இருக்கிறதுனால இப்போ மிக்சி கப்பில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்க்கணும், அதிகம் சேர்த்துடக்கூடாது. மிக்சி கப்பு கழுவின தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இன்னும் திக்காக இருக்குது, அதனால் இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து இதோட ட்ரை ஃப்ரூட்ஸு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் உடச்ச முந்திரி, கருப்பு திராட்சை, டூட்டி ஃப்ரூட்டி எல்லா கலர்லேயும் வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்து அரைச்ச மசாலா பொடி அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ கேக் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு அலுமினியம் ஃபாயில் எடுத்துக்கலாம். இதில் நம்ம நெய்யோ எண்ணெயோ எதுவும் அப்ளை பண்ண வேண்டாம், அப்படியே மாவை ஊற்றிக்கலாம். நம்ம பாத்திரம் டின்னில் கேக் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதில் பட்டர் பேப்பர் அல்லது நெய் எண்ணெய் அப்ளை பண்ணணும். இதில் எதுவுமே தேவையில்லை. இப்போ ஊற்றினதுக்கப்புறம் லேசாக தட்டி சமப்படுத்திட்டு மேலே உடச்ச முந்திரி, டூட்டி ஃப்ரூட்டி எல்லாம் போட்டுக்கலாம். அடுத்து இப்போ ஸ்டவ்வில் ஒரு குக்கரை வச்சு 5 நிமிஷமாக ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு சின்ன ஸ்டாண்டை போட்டு அது மேலே ஒரு பிளேட்டை வச்சுக்கலாம். இப்போ இதை வச்சு குக்கரை மூடி ஒரு 35 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே பேக் ஆகட்டும். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம குக்கரை திறந்து எவ்வளோ தூரம் கேக் வெந்திருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு பின்னால் குத்தி பார்க்கலாம். கேக் இன்னும் வேகலை, பின்னில் மாவு ஒட்டுது. திரும்பவும் குக்கரை மூடி ஒரு 6-7 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம்.
இப்போ கேக்கு ஃபுல்லாக வெந்துடுச்சு பாருங்கள், பின்னில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு கேக்கை ஆற விட்டுடலாம். இப்போ கேக்கு நல்லா ஆறிடுச்சு. இப்போ சிசரால் அலுமினியம் ஃபாயிலை கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், கேக்கு எவ்வளோ சூப்பராக எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வெந்திருக்கு. அலுமினியம் ஃபாயிலை நம்ம எதுவுமே அப்ளை பண்ணாமையே அதில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ நைஃபால் சின்ன சின்ன பீஸாக கேக்கை கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது. இப்போ முழு கேக்கையும் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். டேஸ்டியான ஸ்பான்ச்சியான ப்ளம் கேக் சிம்பிளான மெத்தடில் கம்மியான செலவில் ரெடி பண்ணிட்டோம். இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.